Success Talent Center Educational Academy 10th Max Exercise 1.3. Exercise 1.3 ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா representation of functions. Representation of functions. Representation of functions அப்படின்னா என்ன? A function may be represented by. Function அப்படின்றத எப்படி எல்லாம் represent பண்ணலாம் அப்படின்றது தான் representation of functions அப்படின்னு சொல்றோம். எப்படி எல்லாம் represent பண்ணலாம்? They are four. Set of order pairs, table form, arrow diagram, graphical form. Set of order pairs. Set of order pairs னா என்ன? நம்ம ஒரு செட்டா ஆர்டர் பேர் ஃபார்மேட்ல எழுதுறோம். அதாவது நம்ம ரிலேஷன் ஃபார்மேட்ல நம்ம எப்ப எழுதுவோம்ல அந்த ஃபார்ம். டேபிள் ஃபார்ம் அப்படின்னா டேபிள் ஃபார்மேட்ல நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்றது. இன்னொன்னு ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் நம்ம ஆல்ரெடி எல்லாத்துலயும் பார்த்தது. ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் பண்றது. கிராஃபிக்கல் ஃபார்ம்ன்ற போது கிராஃப் மூலியமா அந்த ஆர்டர் ப்ராஸை பிளாட் பண்ணி அதுல நம்ம ரெப்ரசென்ட் பண்றது. ஸோ ஒரு ஃபங்க்ஷனு இத்தனை வேஸ்ட்ல நம்ம எப்படி பண்ண போறோம், ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படின்றதான் நம்ம 1.3ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். இதுல வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா a curve drawn in a graph represent a function. ஒரு curve drawn in a graph represent a function. Okay, if every vertical line intersects the curve in at most one point. Vertical lines intersects the curve in one most point. ஒரு பாயிண்ட்ல ஒரு வெர்டிக்கல் லைன் இன்டர்செக்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இதுல என்னென்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1-to-1 ஃபங்க்ஷன், many-to-one ஃபங்க்ஷன், on-to ஃபங்க்ஷன், into ஃபங்க்ஷன். There are 4 types of function. After that bijunction. இப்போ 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம இன்னொரு இதா என்னன்னு சொல்றோம்னா இன்ஜெக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னா ஏல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே பியோட ஒன்னோட ஒன்னு ஒரு இமேஜ் வச்சிருக்கும். அதான் நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா a function f such that a to b is called 1-to-1 function if distinct elements of a ல இருக்கிற ஒவ்வொரு distinct elementம் have a distinct image in b. a ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒரு இமேஜ் b ல இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா 1-to-1 ஃபங்க்ஷன். இதுல எக்ஸ்ட்ரா வேணாலும் இருக்கலாம் b ல, ஆனா a ல இருக்கிற எல்லா வேல்யூக்குமே ஒரு இமேஜ் கண்டிப்பா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 1-to-1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா many-to-one ஃபங்க்ஷன். many-to-one ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? ஒரு இங்க ஏல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் பில இருக்கிற எலிமெண்டோட ஒரு இமேஜ் இருக்கும். ஆனா இதுல என்னன்னா ரெண்டு எலிமெண்ட்டுக்கு ஏல இருக்கிற ரெண்டு எலிமெண்ட்டும் ஒரு இமேஜோட என்ன ஆகுது அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ 1 and 2 have image same image A, 3 has image B, 4 and 5 has same image C. So என்ன சொல்ல வராங்க அப்படின்னா a function f from A to B is called many-to-one function if two or more elements of A have same image in B. ஏல இருக்கிற 2 or more எலிமெண்ட்ஸுக்கு சேம் இமேஜ் B ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா onto ஃபங்க்ஷன். onto ஃபங்க்ஷன்ல என்ன? அதை நம்ம இன்னொன்னு இதா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஜெர்செக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. A function from A to B is said to be an onto function if the range of f is equal to the codomain of f அப்படின்னு சொல்றாங்க. இதோட ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலா இருக்கும். ஃபங்க்ஷனோட ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா onto ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபங்க்ஷனோட ரேஞ்சும் கோடொமைனும் எப்படி இருக்கு, நமக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றதுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், onto ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ ரேஞ்சுன்றது நமக்கு என்னன்னா பி வேல்யூல இருக்கிறது தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அதே இதுதான் நம்ம கோடொமைன்னு சொல்லுவோம். அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். இங்க இருக்கிற எல்லா வேல்யூஸுமே என்னவா இருக்கணும், நமக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா onto ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்டு ஃபங்க்ஷன். இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா, இஃப் தேர் இஸ் எக்ஸிஸ்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட் இன் பி விச் இஸ் நாட் அன் இமேஜ் ஆஃப் எனி எலமெண்ட் ஆஃப் ஏ. அதாவது ஏல இருக்கிற எல்லாமே பியோட கனெக்ட் ஆயிருக்கு, ஆனா பில எக்ஸ்ட்ராவாவும் இருக்கு. அப்படி எக்ஸ்ட்ராவாவும் இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டு ஃபங்க்ஷன். ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து அது இமேஜா இல்லாம இருக்கும், ஏவோட இமேஜா இல்லாம இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். பைஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இன்டு அதாவது 1 to 1 and on to 1 to 1 and on to அப்படின்னா தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பைஜெக்ஷன் அப்படின்னு. இப்போ அந்த டயக்ராம்ல பார்த்தோம் அப்படின்னா ஏ பி ரெண்டுமே இருக்கு. நமக்கு 1 to 1 அப்படின்னா என்ன, ஏல இருக்கிற எல்லா வேல்யூஸுமே ஹாஸ் அ ப்ரீ இமேஜ் பி அப்படின்றது தான் நமக்கு என்னது 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா. இதே ஆன் டு அப்படின்னா என்ன, ஆன் டு அப்படின்னா ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலா இருக்கும். அதாவது பில இருக்கிற எல்லா வேல்யூஸுமே ஏவோட என்ன ஆகணும், ப்ரீ இமேஜ் ஆகணும். அப்போ ஏல இருக்கிற எல்லா வேல்யூஸும் பிக்கு ஒரு இமேஜ் எடுத்துக்கணும், பில இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 இது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு இமேஜ் இங்க இருக்கு, இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு இங்க ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் அப்படின்னா என்ன, a function represent in a graph is 1 to 1 if every horizontal lines intersects the curve in at least one point. அதே தான் நம்ம அதுல பார்த்தோம், அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் வெர்டிக்கல் லைன் இன்டர்செக்ட்ஸ் த மெனி பாயிண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், இது ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். அவ்வளவுதான். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்ல இருக்கிற ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, a function f from a to b is called a function constant function if the range of f contains only one element அப்படின்னு சொல்றோம். இப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா ரேஞ்ச், அதாவது பில இருக்கிற ஒரே ஒரு எலமெண்டோட ஏ இருக்கிற எல்லா வேல்யூவும் குரூப் ஆகும். இப்ப இந்த இது எக்ஸாம்பிள பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 இந்த நாலுமே ஒரு வேல்யூவோட கான்ஸ்டன்டா குரூப் ஆகுது, என்ன பின்ற வேல்யூல. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, 1னா 1க்கு 1 தான் இமேஜ், 2னா 2க்கு 2 தான் இமேஜ். ஸோ ஏல இருக்கிற வேல்யூவும் பில இருக்கிற வேல்யூவும் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு ஏன்னு எழுதலாம். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும், ரெண்டுக்குமே இமேஜ் ஈக்குவலா இருக்கும். அப்பதான் நம்ம அதை எப்படி சொல்ல முடியும், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ ஏ டு ஏவாவே இருந்துச்சு, ஏ ஃப்ரம் ஏவாவே இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்ன ஃபங்க்ஷன் சொல்லலாம், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் என்னென்ன, a function f from a to b is called a real valued function if the range of f is a subset of the set of all real numbers or. இப்போ நமக்கு ரேஞ்ச் எப்படி இருக்கும், சம் ஃபைனைட் ரேஞ்சா இருக்கும். இப்போ 1 to 5 1 to 6 அப்படின்னு இருக்கும். இப்போ ரியல் நம்பர்ஸ் எல்லாமே அந்த ரேஞ்ச்குள்ளதான் இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன ஃபங்க்ஷன் சொல்லலாம் அப்படின்னா ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். The following sums continues on next video.